வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பௌர்ணமி அலைகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில் அலாரம் ஒலி காதில் பட்ட நேரத்தில் இருந்து மனதில் விழுந்த பொறி மன பிரம்மைகளில் கனன்று வேதனைப்படுத்திய வண்ணம் இருந்ததில் வேலைக்காரி ருக்மணி அவள் எதிரில் சற்று நேரம் தயங்கிக் கொண்டு நின்றதை அவள் கவனிக்கவில்லை. என்ன ருக்மணி, மறுபடியும் அட்வான்ஸா? அது இல்லைங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு தயங்கிக்கிட்டு நிக்கிறேன். விவாகரத்துனா புருஷனுக்கும் பெஞ்சாதிக்கும் இனிமே சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஓ, இவள் ஏதோ வம்பிற்கு அலைகிறாள் என்ற எரிச்சலுடன் கூட மார்பும் படபடத்தது. ஆமா, அதுக்கென்ன? ஒண்ணுமில்லைங்க என்றாள் ருக்மணி தயங்கிய மெல்லிய குரலில். ஐயாவையும் அந்த அம்மாவையும் சேர்த்து பார்த்ததா ஒருத்தர் சொன்னாங்க. தன்னை சமாளித்து கொள்ள அவளுக்கு சில வினாடிகள் பிடித்தன. அவளுடைய முகத்தில் தன் வார்த்தைகள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஆவலில் நிற்பவள் போல் நின்ற ருக்மணியிடம் அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். புருஷன் பெண்ஜாதி என்கிற உறவு இனிமே இல்லைன்னு அர்த்தமே தவிர சிநேகிதங்களா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல ருக்மணி. சமாதானமாகாதவளாய் ருக்மிணி தலையசைத்தாள். அது இன்னாவோ பெரிய மனுஷங்க விவகாரம் எனக்கு புரியறதும் இல்ல. நான் சாதாரணமா கண்டுக்கிறதும் இல்ல. உங்களுக்கு நல்ல மனசு. உங்களுக்கு பிறகு தொந்தரவு ஏற்படக்கூடாதுன்னு தான் எனக்கு கவலை. மாலதி பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்து ஜன்னல் அருகில் போய் நின்று தெருவை வெறித்து பார்த்தாள். காலையில் இருந்து சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த மனதுக்கு தெளிவாக சிந்திக்கும் சக்தியே போய்விட்ட மாதிரி இருந்தது. இந்த சீக்காளி குழந்தைய நீங்க சொந்த குழந்தையாட்டம் கவனிக்கிறது பார்த்துக்கிட்டு தானே வரேன். இந்த மாதிரி யாரு இருப்பாங்க? அந்த அம்மாவுடைய கால் ஒரு நாள் வீட்டுல தங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ருக்மிணி என்றாள் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு. என்கிட்ட வந்து இந்த பேச்சையெல்லாம் பேசாத. இந்த பேச்சுனால யாருக்கும் லாபம் இல்ல. எனக்கு சரின்னு படுறத நான் செய்யறேன். எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது ருக்மிணி. எஜமானி என்கிற ஸ்தானத்தில் ருக்மிணி பேச்சை வெட்ட முடிந்தது. மனசு எந்த அடக்கலுக்கும் அடங்காமல் சுக்கிர வட்டம் அடித்தது. ஐயாவையும் அந்த அம்மாவையும் சேர்ந்து பார்த்தா? சேர்ந்து எங்கே போகிறார்கள்? இன்னமும் தொடர்பை ஏன் ஊர்மிளாவினால் விட முடியவில்லை? இன்னமும் அடிமனதில் அவளிடம் பிடிமானம் கொண்ட வைத்தீஸ்வரனை பேதலிக்க செய்யவா? இதனால் அவளுக்கு என்ன லாபம்? நினைக்க நினைக்க கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. செல்லம் கொடுத்து கெட்டுப்போன குழந்தை என்ற ஊர்மிளாவை வைத்தீஸ்வரன் வர்ணித்தது நினைவுக்கு வந்தது. யோசிக்க யோசிக்க ஊர்மிளாவின் செய்கை மிக குழந்தைத்தனமானது என்று தோன்றியது. விவாகரத்தான பிறகு அவர் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டார் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். அவர் செய்து கொண்டதினால் தான் அவளுக்கு ஆங்காரமும் அசூயையும். எத்தனை அசட்டுத்தனம் இது என்று அவளுக்கு ஆத்திரம் வந்தது. சவாலை ஏற்க தைரியம் இல்லாமல் கிளம்பி போனவளிடம், மனித இயல்புகளை மறந்து சென்றவளிடம் இன்னமும் வைத்தீஸ்வரனுக்கு ஈர்ப்பு இருப்பது வியப்பை தந்தது. துக்கப்படுத்திற்று. ஈர்ப்பினால்தான் அவளுடன் சேர்ந்து காணப்படுகிறாரா? அல்லது பலர் முன்னிலையில் ரசாபாசம் ஏற்படக்கூடாது என்கிற காரணத்தால் சிநேக பாவனை காட்டுகிறாரா? அது வெறும் பாவனையாகத்தான் இருக்கும். இல்லாவிட்டால் தானாக வந்து நளினியை பற்றி இன்று பேசியிருக்க மாட்டார். தஞ்சாவூருக்கு போகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டார். ஊர்மிளாவாக மேலே விழுந்து இவரை இழுத்தால் இவர்தான் என்ன செய்வார்? திரும்ப திரும்ப எழுந்த சந்தேகங்களும் சமாதானங்களும் மனதை குட்டையாக குழப்பின. விக்ரமின் அறைக்கு குழம்பிய நிலையில் சென்றாள். இந்த 2.5 வருஷங்களில் அவன் உடலில் நல்ல மாறுதல் தெரிந்தது. சற்று சதை பிடித்திருந்தது. அதிக உற்சாகம் தெரிந்தது. அவள் குரலை கேட்டவுடன் அவன் சரளமாக சிரித்ததில் இந்த ஜென்மத்தில் அவன் சராசரி குழந்தையைப் போல் மாற முடியாது என்பது நிச்சயமாகிப் போன விஷயமாக இருந்தாலும் அவனுடைய கிரகிக்கும் தன்மை இப்பொழுது கூடியிருந்தது. அவள் மிருதுவாக விக்கி என்றாள். விசையை அழுத்தினாற்போல் அவன் முகம் மலர்ந்தது.
காரணம் புரியாமல் அவளுக்கு நெஞ்சு விம்மிற்று. மெலிதாக பெருமிதம் ஏற்பட்டது. பசிக்கிறதா? இல்லை என்கிற பாவனையில் அவன் தலையசைத்தான். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டுமா? அவன் சடார் என்று சிரமப்பட்டு அவள் கையை பிடித்து கொண்டான். வேண்டாம் என்கிற அர்த்தத்தில் தலையை தீவிரமாய் அசைத்தான். கொஞ்ச நேரம் ப்ளீஸ் என்றாள் அவள் செல்லமாக. எனக்கு தலையை வலிக்கிறது, சித்த நடந்துட்டு வந்தா சரியாயிடும். அவன் அவளது கையை விடாமல் சற்று யோசித்தான். சீக்கிரம் வந்துடுவேன் விக்கி, நானே சாதம் போடுறேன் உனக்கு. அவன் முகத்தில் அஷ்ட கோணலாய் ஒரு சிரிப்பு விரிந்தது. மெல்ல அவளது கையை விடுவித்ததில் சம்மதம் தெரிந்தது. இந்த பிள்ளைக்கும் நமக்கும் எப்படி இப்படி ஒரு பந்தம் ஏற்பட்டது என்கிற திகைப்புடன் அவள் அவனது தலையை கோதிவிட்டாள். டாட்டா விக்கி. அவன் வெகு சிரமப்பட்டு டாட்டா சொல்கிற நினைப்பில் ஒரு ஒலியை எழுப்பினான். அவள் பரிவுடன் போர்வையை சரியாக போர்த்தி பகதூரிடம் அவனை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு தெருவிற்கு வந்தாள். உண்மையில் விக்கிக்கும் அவளுக்கும் இடையே வெகு இயல்பாக பாசம் மலர்ந்து போனதை அவளால் துல்லியமாக உணர முடிந்தது. அவன் மேல் ஏற்பட்ட கருணையால் விளைந்த பரிவில்லை இது. நளினியிடம் காட்ட முடியாத பாசமெல்லாம் இவன் மேல் திரும்பி இருக்க வேண்டும். பிரியம் என்கிற உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் ஜீவன் அவன் ஒருவன்தான் என்கிற எண்ணம் காரணமாக இருக்க வேண்டும். வைத்தீஸ்வரனின் மேல் அவளுக்கு ஏற்பட்டு போன ஆத்மார்த்த நேசத்தின் விளைவாக. நேசம் அது சத்தியமான உணர்வுதானா? வெறும் பிரம்மையாக இருக்குமோ? உணர்வுகளின் விளிம்பில் நிற்கும் நுரையோ? கரைந்தோ பறந்தோ போகக்கூடிய சாசுவதம் இல்லாத பாவனையோ? அவள் கால் போன போக்கில் நடந்தாள். எந்த வழி செல்கிறோம் என்கிற பிரக்ஞை இல்லாமல் மூளை மட்டும் தீவிர சிந்தனையில் லயித்தது. நினைக்க நினைக்க சிரிப்பு வந்தது. எப்படிப்பட்ட வளையத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று. பல பேர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வட்டத்தில் என் ஒருத்தியின் தீர்மானம் செல்லுபடியாகும் என்று நினைத்தது. எத்தனை முட்டாள்தனம்! ஹலோ! அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா பெரிய சிரிப்புடன் நின்றிருந்தாள். எப்படி இருக்கிறீர்கள்? எத்தனை நாள்களாகி விட்டன உங்களை பார்த்து. மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா கொஞ்சம் தடித்திருந்தாள். அவளை பார்த்ததில் லேசாகி போன மனசுடன் மாலதி சிரித்தாள். நன்றாயிருக்கிறேன் பாருங்களேன். மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா வினாடி நேரம் எடை போட்டாள். நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் உற்சாகத்தை எதிர்பார்த்தேன். நளினி எப்படி இருக்கிறாள்? நன்றாக இருக்கிறாள் என் அத்தையிடம். மிஸ்ஸஸ் மல்ஹோத்ராவின் பார்வையில் வியப்பு தெரிந்தது. அவளுக்கு ஊர் பிடித்து போய்விட்டது. டில்லிக்கு வர இஷ்டமில்லை. சிறிது மௌனத்திற்கு பிறகு மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா பதில் சொன்னாள். குழந்தைகளுக்கு சூட்சமம் அதிகம் மாலதி. அவர்கள் நம்மிடமிருந்து ஒரு கோட் ஆஃப் காண்டக்டை எதிர்பார்க்கிறார்கள். மாறுதல்கள் நமக்கு பழகிவிடும். குழந்தைகளுக்குத்தான் கஷ்டம். என்னுடைய பிள்ளை இப்பொழுதிலிருந்தே எத்தனை சட்டதிட்டம் பேசுகிறான் தெரியுமோ? மாலதி மெல்ல பேச்சை மாற்றினாள். சிறிது நேரம் பேசிவிட்டு மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா கிளம்பினாள். மிஸ்டர் வைத்தீஸ்வரனை முன்பெல்லாம் சிடுமூஞ்சி என்று சொல்வார்கள். இப்பொழுது ரொம்ப மாறிவிட்டார் மாலதி. யாரையும் கோபித்துக் கொள்வதே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக தெரிகிறார். உங்களுக்குத்தான் கிரெடிட். மாலதி கூச்சத்துடன் சிரித்தாள். அவர் சுபாவமாக சாந்தமானவர். இடையில் ஏதோ டென்ஷனால் அப்படி இருந்திருக்க வேண்டும். சொல்வதா வேண்டாமா என்று தயங்கியவள் போல மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா நின்றாள். ஒரு வேடிக்கை. இப்பொழுது டென்ஷன் குறைந்து போனதில் முதல் மனைவி மேல் முன்பிருந்த கோபம் கூட குறைந்து விட்டது என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? குரலில் மெல்லிய தடுமாற்றம் பிசிரடித்தது. பொது இடங்களில் சிநேகிதமாக அவர்கள் பேசிக்கொள்வதை கவனித்து அப்படி சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சட்டென்று அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு சிரித்தாள். வைத்தீஸ்வரனுக்கு ரொம்ப பெரிய மனசு மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா. அவருக்கு யார் மேலும் துவேஷம் பாராட்ட தெரியாது. மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா அவளை தீர்க்கமாக பார்த்து கையை பற்றினாள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. இருக்கிறீர்கள் அல்லவா? இருக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி சந்தேகம் வேண்டாம். ஐ எம் கிளாட் ஃபார் யூ மாலதி. மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா கிளம்பி சென்று வெகு நேரத்துக்கு அந்த தீர்க்க பார்வையும் கரிசன வார்த்தைகளும் மனதில் நின்றன. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. அதாவது யார் எப்படி நடந்து கொண்டாலும் அது உங்களை பாதிக்காமல் இருந்தால்
சரி என்கிறாள். வெளி மனுஷாள் கவனிக்கும் அளவுக்கு ஊர்மிளாவுக்கும் வைத்தீஸ்வரனுக்கும் இடையே சௌஜன்யம் ஏற்பட்டு போயிருக்குமா? இது உண்மையா அல்லது நடிப்பா என்று அவள் திகைத்தாள். உண்மையாக இருந்தால் நல்லதற்கா? காரின் விடாத ஹாரன் ஒலியை கேட்டு அவள் சுய நினைவுக்கு வந்தாள். வீட்டு ஞாபகமும் விக்கிக்கு சாப்பாட்டு நேரம் தாண்டி விட்டது என்கிற பிரக்ஞையும் பரபரக்க எவ்வளவு தொலைவு வந்துவிட்டோம் என்று அவள் விரைந்தாள். வீட்டு வாசலில் வைத்தீஸ்வரனின் வண்டி நின்றிருந்தது. வியப்பை தந்தது. வருவதாக சொல்லவில்லையே என்கிற கேள்வி நெஞ்சில் எழ அவள் உள்ளே சென்றாள். கூடத்து சோஃபாவில் வைத்தீஸ்வரன் உட்கார்ந்திருந்தார். முகத்தில் கடுகடுப்பு தெரிந்தது. எங்க போயிட்ட இத்தனை நேரம்? சும்மா நடந்துட்டு வரலாம்னு போனேன். இந்த நேரத்திலையா? விக்கிக்கு சாப்பாட்டு நேரம் தாண்டியாச்சு. பகதூர் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு ஏக ரகலை பண்றா. உன்னை காணவே காணோம். அவர் குரலில் தொனித்த எரிச்சல் அவளுள் வினோதமான உணர்வை ஏற்படுத்திற்று. தவறு செய்த ஆயாவை தண்டிக்கும் எஜமானின் குரல் போல் தொனித்தது. அவள் தலையை குனிந்தபடி மெல்லிய குரலில் சொன்னாள், "தோ கவனிக்கிற." அவள் சாதத்தை பிசைந்து விக்கியிடம் சென்றாள். காரணம் புரியாமல் தொண்டை குழியில் உருண்டையாக துக்கம் புண்ணாய் உட்கார்ந்திருந்தது. சுவர் பக்கமாக திரும்பி படுத்திருந்த விக்கியின் முகத்தை பார்க்க பரிதாபமாக இருந்தது. "விக்கி, சாப்பாடு கொண்டு வந்திருக்க." உயிர் பெற்றது போல் அவனது உறுப்புகளில் சலனம் தெரிந்தது. முகம் திரும்பி தசைகள் இளகி பெரிய கோணல் புன்னகை விரிந்தது. உடம்பு ஒரு குலுக்கு குலுக்கி எம்பி சந்தோஷத்தை தெரிவித்தது. அவள் சட்டென்று உடைந்து போனாள். கண்களில் இருந்து நீர் கட்டுப்படுத்த முடியாமல் வழிய ஆரம்பித்தது. விக்ரமுக்கு சாப்பாட்டை கொடுத்து முடித்து அவன் வாயை துடைத்து போர்வையை போர்த்தி, "இப்ப சமத்தா தூங்கணும்" என்றதும் அவன் குறும்புத்தனமாய் மண்டையாட்டியதைக் கண்டு அவள் செல்லமாய், "போக்கிரி" என்று அவன் கன்னத்தை தட்டிவிட்டு திரும்பினாள். வைத்தீஸ்வரன் நின்றிருந்தார் அறையில். அவள் தோள் மேல் கையை வைத்து, "சாரி மாலதி" என்றார். "உன் மனசை கஷ்டப்படுத்தும் என்கிற யோசனை இல்லாம பேசிட்டேன்." அவள் தலையை குனிந்து கொண்டாள். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு கோபம் வந்தது. என்னை இவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பார் என்கிற துக்கம் சீறிக்கொண்டு பாய்ந்தது. "எனக்குள்ள ஒரு மனசு இருக்குங்கிற நினப்பு உங்களுக்கு இருக்கோ?" மெலிதான ஆச்சரியம் வைத்தீஸ்வரனின் பார்வையில் நிழல் ஆடிற்று. தோள் மேல் அமர்ந்திருந்த கை இறுகிற்று. "நினப்பு இருக்கிறது மாத்திரம் இல்ல, அது எத்தனை பெருசுன்னும் தெரியும்." வார்த்தைகளின் ஜாலத்தில் மழப்ப பார்க்கிறார் என்று அவளுக்கு மீண்டும் கோபம் வந்தது. "பெருசோ சின்னதோ அதுக்கு உணர்ச்சிகள் உண்டுன்னு நீங்க நினைக்கல." அடிபட்டு போனவர் போல அவர் அவளை பார்த்தார். "ஓ காட், எப்படி அப்படி சொல்ற மாலதி? கோபப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இன்னைக்கு ரொம்ப தலையை வலிக்கிறதுன்னு வீட்டுக்கு வந்த. நீ இல்ல, விக்கி ஏக ரகளை செஞ்சுட்டு இருந்தான். பகதூர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு எனக்கு கோபம் வந்தது. வாட் இஸ் ராங் இன் இட்?" முதன்முறையாக தன்னை பார்த்து பலக்க பேசுகிறார் என்கிற பிரக்ஞையில் அவள் மௌனமாக இருந்தாள். "நான் என்ன சொல்லிட்டேன்னு சித்த முன்னாடி அழுத? நீ விக்கியுடைய அம்மாவா இருந்தாலும் இப்படித்தான் சொல்லி இருப்ப." அவள் மெல்ல அவரது கைகளை விலக்கினாள். "விக்கியுடைய அம்மா ஸ்தானத்தை நீங்க எனக்கு கொடுக்கல. கொடுத்திருந்தா நான் துக்கப்பட்டிருக்க மாட்டேன். நானே வலுக்கட்டாயமா உங்க பிரதேசத்துல நுழைஞ்ச இரண்டாந்தர பிரஜை மாதிரிதான் இன்னும் இருக்கேன்." அவர் சோர்வுடன் பார்வையை வெளியில் பதித்தார். "அது உன்னுடைய பிரம்மை மாலதி. நான் நிச்சயமா உன்னை பத்தி அப்படி நினைக்கல." "நீங்க நினைக்காம இருக்கலாம், ஆனா அதுக்கு காரணம் வேற. என்னுடைய உணர்ச்சிகளை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியம்னு உங்களுக்கு தோணல. யூ ஆர் டேக்கிங் மீ ஃபார் கிராண்டட்." சட்டென்று புதிதாக அவளை பார்ப்பவர் போல் அவர் பார்த்தார் திகைப்புடன். "வேண்டாம் மாலதி, நீயும் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்காத. எனக்கு தாங்காது." அவர் தலையை குனிந்தபடி கிளம்பினார். அறையை தாண்டும் போது அவளை பார்த்து சொன்னார், "இதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலேயே பயந்த. நீ எனக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னால திருப்பி தர முடியாதுன்னு. அந்த பயத்தை பத்தின நினைப்பே இல்லாம இத்தனை நாளா ரொம்ப நிம்மதியா இருந்துட்டேன். பெர்ஹாப்ஸ் யூ ஆர் ரைட். மஸ்ட் ஹாவ் டேக்கன் யூ ஃபார் கிராண்டட்." அவர் விருட்டென்று திரும்பி பார்க்காமல் திரும்பி போனார். அவள் தான் தோற்று போனவள் போல் நின்றாள். மெல்லிய குற்ற உணர்வு நெஞ்சை அழுத்திற்று.
அவர் சொல்வது போல் அவள்தான் அவர் மேல் ஏற்பட்ட கண்மூடித்தனமான மோகத்தில் இந்த பந்தத்திற்கு ஆசைப்பட்டாள். மறுமண எண்ணமே இல்லாமல் இருந்தவரை உங்கள் சீக்காளி குழந்தையை என் சொந்த குழந்தையைப் போல் பார்த்து கொள்வேன் என்று ஆசை காட்டி சம்மதிக்க வைத்தாள். அவருடைய கையால் ஆகாத்தன நிலையை நான் தான் உபயோகித்துக் கொண்டேன். பிரியத்தை காட்டி பிரியத்தை சம்பாதிப்பேன் என்று சவால் விட்டேன். ஏதோ அது பண்டமாற்று வியாபாரம் போல். நீ எனக்கு கொடுக்கிற அளவுக்கு என்னால திருப்பித் தர முடியாது. ஏனென்றால் அவரால் கொடுக்க முடிந்ததையெல்லாம் ஏற்கனவே உறுத்தி வாங்கி கொண்டு விட்டாள். அவள் பாத்திரங்களை தேய்த்து கொண்டு போட்டுவிட்டு சூடாக காஃபி கலந்து கொண்டு வைத்தீஸ்வரனை தேடி சென்றாள். படுக்கையில் கண்ணை மூடிக்கொண்டு சாய்ந்த நிலையில் படுத்திருந்தவரை பார்க்க பரிதாபமாக இருந்தது. முதல் தாம்பத்தியத்தில் மனதால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கும் இவரிடம் எத்தனை சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டோம் என்கிற சுவாபாவிகமான கனிவும் பச்சாதாபமும் சுரந்தன. அவள் மிருதுவாக அவரது நெற்றியை வருடினாள். அவர் கண்களை திறந்தார். காஃபி கொண்டு வந்திருக்க, தலைவலியினேளே, மாத்திரை வேணுமா என்றாள் மிருதுவாக. காஃபி மட்டும் போதும். அவர் அதை குடிக்க முடிக்கும் வரை காத்திருந்து அவள் கட்டிலில் அமர்ந்தாள். தலைவலிக்கு என்ன காரணம்? அவர் மென்மையாக புன்னகைத்தார். இது மனுஷ சரீரம் என்கிற காரணம். உன்னுடைய இன்னிய பேச்சுக்கு என்ன காரணம்? அவள் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். கண்களில் நீர் துளிர்க்க பார்த்தது. இன்னி நேத்து காரணம் இல்ல, பல ஜென்மத்து காரணமாயிருக்கணும். எனக்கு புரியல மாலதி. அவள் சட்டென்று தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவள் போல் அவருடைய மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவர் பதட்டத்துடன் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். என்ன மாலதி, என்னாச்சு உனக்கு? எனக்கே புரியல என்றாள் அவள் சோர்வுடன். சில சமயம் ரொம்ப குழப்பமாயிருக்கு. உங்க மேல ஏற்பட்ட பிரியத்தினால உங்களை கல்யாணம் பண்ணிண்ட. எந்தவித பிரதிபலனையும் நான் அப்ப எதிர்பார்க்கல. இப்பதான் அந்த வீராப்பெல்லாம் எத்தனை பைத்தியக்காரத்தனமானதுன்னு புரியறது. அவர் பதிலேதும் சொல்லாமல் அவள் முதுகை தடவி கொடுத்தார். என்ன நீங்க இன்னும் முழுசா ஏத்துக்கலைங்கிற எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அது உன்னுடைய பிரம்மை மாலதி. நீ இல்லாம நான் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில நான் இப்ப இருக்கேன். அவள் சற்று நேர மௌனத்திற்கு பிறகு தயங்கி கொண்டு சொன்னாள். உங்களுக்கு ஊர்மிளாவுடைய நினைவு இன்னும் மறக்கல. நடுக்கூடத்துல இன்னும் அவ போட்டோவை வச்சிருக்கேள். வெளி மனுஷாள் கவனிச்சு பேசுற அளவுக்கு அவளை சந்திச்சுன்றிருக்கேள். அவளுடைய முதுகை வருடி கொண்டிருந்த அவருடைய கை சற்று இறுகிற்று. 15 வருஷம் அவளோட வாழ்ந்திருக்க மறந்துட முடியுமா? விவாகரத்தானா விரோதிகளா இருக்கணும்னு எங்க சொல்லி இருக்கு? சேர்ந்து வாழ முடியலங்கிறதுக்காக சிநேகிதர்களா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அவள் பதில் சொல்ல தெரியாமல் திகைத்தாள். இத்தனை நாள் இல்லாத சிநேகிதம் இப்பொழுது திடீரென்று எதனால் வந்தது என்று எப்படி கேட்பது? அவள் பொறாமையினால் உங்களை சலனப்படுத்த பார்க்கிறாள் என்ற என் பயத்தை எப்படி தெரிவிப்பது? தன்னுடைய நிலை மிக பலவீனமாக போய்விட்டாற்போல் அவளுள் சோர்வு ஏற்பட்டது. என்னுடைய பயங்களை இவரிடம் தெரிவித்தால் நிச்சயம் இவர் சிரிக்கப் போகிறார். சர்மா சொன்னது போல் ஒரு சராசரி மிடில் கிளாஸ் மனைவியாக போய்விட்டாய் என்று பரிகாசம் செய்ய போகிறார். ஓ, நான் சராசரிதான். உங்களது நாகரீகம் எனக்கு புரியவில்லை என்று எப்படி சொல்வது? சட்டப்படி மனைவி விலகிவிட்ட பிறகு என் வரையில் அவள் எங்களுக்கு பரஸ்திரீ என்று சொன்னால் இவர் ஏற்பாரா? இந்த தொடர்புக்கு அதிக ஆகர்ஷிப்பு உண்டு என்கிற என் பயத்தை புரிந்து கொள்வாரா? வைத்தீஸ்வரனின் கை பரிவுடன் அவள் முதுகை தடவிற்று. அனாவசிய யோசனைகளில புத்தியை செலவழிக்காத மாலதி. என்னுடைய வயசுக்கும் முதிர்ச்சிக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடு. இனிமே நளினியை இங்கு அழைச்சுண்டு வர தீவிரமா முயற்சி பண்ணணும். அப்பத்தான் உனக்கு இந்த புது வாழ்க்கையில பிடிமானம் ஏற்படும். ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கல. உன்னோட ஆரம்பிச்ச என் வாழ்க்கையில எனக்கு பிடிமானம் ஏற்படலைன்னு நீ நினைக்கிற. வாஸ்தவத்துல உனக்குத்தான் பிடிமானம் ஏற்படல. நளினி உன் கூட இல்லாததால. இந்த ஏக்கம்தான் உன்னுடைய மற்ற பயங்களுக்கும் காரணம். அவளுடைய பாத்திர தன்மையை விவரமாக ஆராய்ந்து வைத்திருந்தவர் போல் அவர் பேசுவது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. நிதானமாக மிருதுவாக வந்த வார்த்தைகளில் ஒலித்த நெருக்கம்
அவளுள் ஒரு கூச்சத்தை ஏற்படுத்தியது. அவள் தலையை நிமிர்த்தி வெட்கத்துடன் புன்னகைத்தாள். சர்மா சொன்ன மாதிரி நான் ரொம்ப சராசரியா போயிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நளினியுடைய ஞாபகம் இப்பெல்லாம் நிறைய ஏற்படுறது. ஓ, மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு கடிதாசு வந்தது. நீ வெளியில போயிருக்கும் போது. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கா பாரு என்று அவர் சட்டை பையில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுத்தார். அவள் ஆவலுடன் அதை பிரித்தாள். தஞ்சாவூரிலிருந்துதான் வந்திருந்தது. ஆனால் அத்தையின் கையெழுத்தில்லை. வேறு யாரோ எழுதியிருந்தார்கள். மீனாட்சி மாமிக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை. படுக்கையில் இருக்கிறார். நீ சகாயத்துக்கு இங்கு வந்தால் தேவலை என்று தோன்றுகிறது. உடனே கிளம்பி வா. உன் பெண் சௌக்கியம். அத்தைக்கு உடம்பு சரியில்லையாம் என்றாள் அவள் பதட்டத்துடன். என்ன உடம்பு? தெரியல. 10 நாளா படுக்கையில இருக்காளாம். நான் அங்க உடனே வந்தால் தேவலைன்னு யாரோ எழுதியிருக்கா. சாதாரண ஜுரமா இருந்தா அத்தை எழுத சொல்லி இருக்க மாட்டா. போயிட்டு வா மாலதி. பிக்கியை யார் பார்த்துப்பா? நானும் பகதூரும் கவனிச்சுப்போம். நீ கவலைப்படாத. அங்க சிகிச்சை சரியில்லைன்னு தோணித்துன்னா இங்க அழைச்சுண்டு வந்துடு அத்தையை. அத்தையை அழைத்து கொண்டு வந்தால் நளினியை அங்கிருந்து கிளப்புவது சிரமம் இல்லை என்று மனசு உடனே முடி போட்டது. சரி என்றாள் அவள் ஆர்வத்துடன். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பார்க்கிறேன். அவர் அவளுடைய கையை பரிவுடன் பற்றினார். பெஸ்ட் ஆஃப் லக். என்ன பத்தியும் விக்கியை பத்தியும் அனாவசியமா கவலைப்படாத. நாங்க சமாளிச்சுப்போம். அவள் பகதூரிடமும் ருக்மிணியிடமும் 1000 முறை கவனமாக இருக்கும்படி சொல்லிவிட்டு விக்கிக்கு புரிந்த விதத்தில் புத்தி சொல்லி மறுநாளே கிளம்பினாள். தஞ்சாவூர் போய் சேர்ந்தபோது அத்தை க்ஷீணித்து போன உடம்புடன் படுத்த படுக்கையாயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி ஏற்பட்டது. சமையல் வேலையை கவனிக்க ஒரு அம்மாள் இருந்தாள். நளினி பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்தாள். என்னத்த உங்களுக்கு? ஏன் எனக்கு முன்னாலேயே தெரியப்படுத்தல என்று அவள் படபடத்தாள். படுக்கையில தள்ளாதுன்னு நினைச்சுண்டிருந்துட்டேன். கர்ப்பப்பையில கட்டியாம். ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறா. டெல்லிக்கு அழைச்சுண்டு போயிடுறேன் உங்களை. அங்க வசதியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம். இங்க ஒன்னும் வசதிக்கு குறைச்சல் இல்ல. எத்தனை பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. லேடி டாக்டரும் தெரிஞ்சவா. நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நளினியை பார்த்துக்க நீ இருந்தா தேவலைன்னு நினைச்சேன். நளினி எப்படி இருக்காத்த? மத்தியானம் சாப்பிட வருவா பாரேன். நளினியை பார்த்ததும் ஒரு திகைப்பும் பெருமிதமும் பிரவாகமாக நெஞ்சை நிறைத்தன. 6 மாதங்களில் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வளர்த்தியும் மெருகும் தெரிந்தன. எப்படி இருக்க பாட்டி என்று கேட்டபடி உள்ளே நுழைந்தவள் மாலதியை பார்த்து சட்டென்று நின்றாள். மறுவினாடி விருட்டென்று வெளியேறினாள். பள்ளிக்கூடத்திற்கு நாழியாகிவிட்டது என்கிற பரபரப்புடன் நளினி தயாராகிக் கொண்டிருந்தாள். வண்ணத்து பூச்சி போல அசைந்த அவளுக்கு தலை பின்னி விடவும் கண்களுக்கு மையிடவும் துருதுருத்த வேகத்தை மாலதி கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் வந்து இறங்கியதிலிருந்து இந்த 1 வாரமாய் நளினி அவளிடம் கலகலப்பாய் இதுவரை பேசவில்லை. அத்தையை ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு ஒவ்வொரு நாளும் வலுக்கட்டாயமாக மாலதி அவளிடம் நெருங்க முனையும் போதெல்லாம் எனக்கு உன்னுடைய உறவு தேவை இல்லை என்கிற தினசில் நடந்து கொண்டாள். சாதம் போடட்டுமா நளினி? வேண்டாம், மாமி போடுவா. தலையை பின்னி விடட்டுமா? வேண்டாம், நானே பின்னிக்கிறேன். யாரோ முன்பின் தெரியாத பழக்கமில்லாத விருந்தாளி வந்து இறங்கி இருக்கிறாற் போல் வேண்டாத விருந்தாளி நீ என்கிற பாவனையில் அவளை கண்டதும் வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டோ அல்லது அந்த இடத்தை விட்டே நகர்ந்து போயோ தன் மௌன எதிர்ப்பை தெரிவித்து மாலதிக்கு பீதியை ஏற்படுத்தியது. இப்படி விபரீதமாக திரும்பி நிற்கும் பெண்ணை நம் பக்கம் திருப்புவது சாத்தியமா என்று திகைப்பேற்பட்டது. இன்னும் எத்தனை நாள்கள் அத்தையால் இவளை கவனித்துக் கொள்ள முடியும்? பெரிய கண்டத்தை தாண்டினாற்போல் பிழைத்திருக்கும் அத்தை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு சுவாசவதமாக இருக்கப் போகிறாள்? அப்பனை போல் வீம்பும் கோபமும் கொண்ட இந்த பெண்ணுக்கு கொஞ்சமும் யோசனை திறன் இல்லை என்று எரிச்சல் ஏற்பட்டது. ஆபரேஷன் முடிந்து அத்தை மிகவும் பலகீனமாக இருந்தாள். அவளிடம் தன் பிரச்சனையை சொல்வது சரி இல்லை என்று அவள் பேசாமல் இருந்தாள். இந்த பெண்ணை நான் தான் சரிப்படுத்த வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்து கொண்டாள். அங்கு நடுக்கூடத்தில் அவள் உட்கார்ந்திருப்பதை கவனிக்கவே கவனிக்காத அலட்சியத்துடன் நளினி சமையலறை பக்கம் சென்று
சாதம் போடுங்கோ மாமி என்றாள். சமையல்கார அம்மாள் எங்கேயோ போயிருந்ததால் மாலத்தி எழுந்து சமையல் அறைக்கு சென்று தட்டை வைத்தாள். அறைக்குள் நுழைந்த நளினி அவளை கண்டதும் தயங்கி பின்னால் நகர்ந்து, மாமி சாதம் போடட்டும் என்றாள். மாமி வெளியில போயிருக்கா, நான் போடுறேன் வா. நளினியின் பார்வை வேறு புறம் திரும்பிற்று. வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். மாலதிக்கு சுரீர் என்ற கோபம் வந்தது. இத பார், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? நான் சாதம் போட்டா உள்ள இறங்காதா? நளினி பதில் பேசாமல் சில வினாடிகள் நின்றாள். பிறகு தலை நிமிராமல் திரும்பி கூடத்தை நோக்கி நடந்தாள். புத்தக பையை தூக்கிக் கொண்டு அவள் நடக்க எத்தனிக்கையில் மாலத்தி விரைந்து சென்று அவள் கையை பற்றினாள். துக்கமும் கோபமும் கட்டுப்படுத்த முடியாமல் பொங்கிற்று. நளினி, அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்காத. சின்ன பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ. நான் உனக்கு அம்மாங்கிற நினைப்பே உனக்கு இல்லையா? நளினியின் முகம் சிவந்து போயிற்று. கண்களில் இருந்து நீர் பெருக ஆரம்பித்தது. இல்ல, ஏன்னா நீ என் அம்மா மாதிரி இல்ல. புதைத்து வைத்திருந்த துக்கம் பீரிட்டாற்போல் நளினியின் வார்த்தைகள் அழுகையுடன் வெளிப்பட்டன. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள்லாம் அவளோடைய இருக்கா. பெண்ணை யார்கிட்டயோ விட்டுட்டு அவ மட்டும் ஜாலியா உட்காரல. நான் ஜாலியா உட்கார்ந்துருக்கேன்னு யார் சொன்னது? பின்ன எப்படி இருக்கையாம்? யாரோடையோ பெரிய வீட்டுல இருக்க, கார்ல ஊர் சுத்தற. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. எப்படி இப்படி விஷமாய் கக்குகிறாள் இந்த பெண்? அவள் மிக சிரமப்பட்டு தன் கோபத்தை அடக்கி கொண்டாள். நான் யாரோடையும் இல்ல நளினி. நான் அவரை கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன். உனக்கு அவர் அப்பா ஆகணும். பெரிய அழுகையாய் வெடித்தது நளினியிடமிருந்து. எனக்கு வேண்டாம் அந்த அப்பா. டெல்லி நல்ல ஊர் இல்ல. அங்கிருந்து நீயும் கெட்டவளாயிட்ட. இங்க என் ஃப்ரெண்டு கோமதியோட அப்பா செத்து போனார். அவன் அம்மா மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டாளா? நளினியின் முகத்தில் தென்பட்ட அசூயையும் ஆங்காரத்தையும் துக்கத்தையும் கண்டு மாலத்தி அதிர்ந்து போனாள். கடவுளே, இப்படியெல்லாம் இவளுள் ஆக்ரோஷம் பொங்கும் என்று நமக்கு எப்படி தோன்றாமல் போய்விட்டது? இப்போதைக்கு இவள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாள் என்கிற நிராசை பலமாக அழுத்திற்று. அறிவும் முதிர்ச்சியும் ஏற்படும் சமயத்தில்தான் இவள் நம்மை புரிந்து கொள்வாள். அதற்குள் இருவருக்கும் இடையே இடைவெளி வெகு தூரம் நீண்டுவிடும். பாலம் கட்ட முடியாத படிக்கு. அவள் ஆயாசத்துடன் இறங்கிய குரலில் சொன்னாள், கோமதியோட அம்மாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த வித்தியாசமெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நான் பண்ணியது தப்பு காரியம் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர் என்கிற காரணத்தால, உனக்கு அவர் நல்ல அப்பாவா இருப்பார் என்கிற ஆசையினால நான் கல்யாணம் பண்ணிண்ட. நீ எங்களோட இல்லாதது எங்களுக்கு எத்தனை வருத்தம்னு உனக்கு தெரியாது. நளினியின் குரலில் மறுபடி கோபமும் கண்ணீரும் கலந்தன. நான் உன்னை நம்ப மாட்டேன். மாலத்தி நிதானம் இழக்காமல் பதில் சொன்னாள். என்னைக்காவது புரிஞ்சப்ப அப்ப நான் சொன்னது நிஜம்னு புரியும். சரி, நீ உள்ள போய் நீயா போட்டுண்டு சாப்பிடு. வெறும் வயிற்றுல ஸ்கூலுக்கு போகாத. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அத்தை கேப்பா நளினி சாப்பிட்டாளான்னு. நீ சாப்பிடலேன்னா வருத்தப்படுவா. போய் சாப்பிடு. வீணா பிடிவாதம் பிடிக்காத. நான் உன் எதிரிலேயே வரமாட்டேன். நளினி பதில் பேசாமல் சமையல் அறைக்கு சென்று அவசரமாக 2 கவளம் அள்ளி போட்டுக்கொண்டு பள்ளிக்கு கிளம்புவதை ஆற்றாமையுடன் அவள் கவனித்தாள். ஆஸ்பத்திரிக்கு அத்தையை பார்க்க சென்ற போதும் மனதில் விழுந்த அடி ரணமாக வலித்தது. என்ன முகமெல்லாம் என்னவோ மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா என்று அத்தை கேட்டபோது மழுப்பலாக சிரிக்கத்தான் முடிந்தது. நளினி சகஜமா பழகிறாளா? அத்தையின் கவனத்தில் இருந்து எதுவும் தப்பாது என்கிற உணர்வில் அவள் விரக்தியுடன் சிரித்தாள். இந்த ஜென்மத்துல என்கிட்ட நெருங்க மாட்டாள்னு தோன்றது அத்தை. அத்தை சற்று நேரம் கண்ணை மூடி யோசனையில் இருந்தாள். கண்களை திறக்காமலே கனிவுடன் சொன்னாள், இது ஒரு 2 வயசு மாலோ. அவ ஆயுசு முழுக்க ஒரு 2 இருக்க போறா அத்தை. என்னை புரிஞ்சுக்கவும் போறதில்ல, மன்னிக்கவும் போறதில்ல. குரல் தழுதடுத்து கண்களில் நீர் நிறைந்தது. நான் தோற்று போனேன் என்று அத்தையிடம் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையை நினைத்து கூச்சம் ஏற்பட்டது. அத்தை கண்ணை திறந்து அவள் கையை பற்றினாள். சரி ஆயிடுவா, கொஞ்சம் பொறுமையாயிரு. எத்தனை நாளைக்கு உங்களால பார்த்துக்க முடியும் அத்தை?
உங்க உடம்பு இருக்கிற நிலையில எனக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துண்டா சரியாயிடுவேன். இந்த வண்டி ஓடுற வரைக்கும் அவளை கவனிப்பேன். மெல்ல மெல்ல அவளும் மாறிடுவா. கவலைப்படாத. அவளாகவே உன்கிட்ட வரேன்னு சொல்வா. பாரேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கே உன் மேல நம்பிக்கை இருக்கணும் மாலு. கொஞ்ச நாள் முந்தி வரை இருந்தது. இப்ப இல்ல. அத்தை யோசனையுடன் அவளை பார்த்தாள். மத்தபடி எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கையா? மாப்பிள்ளை பிரியமா இருக்காரா? பிரியத்தோட சொரூபம் அவர். அத்தை சிரித்தாள். அந்த சொரூபத்தை நான் இன்னும் பார்க்கல. அவர்தான் இங்க வரதா இருந்தார். அதுக்குள்ள நான் வரும்படியா போச்சு. அத்தைக்கு தையல் பிரித்து வீட்டிற்கு அழைத்து வந்து 15 நாட்கள் ஓடிவிட்டன. அத்தை மெல்ல தேறி வந்தாள். வீட்டிற்குள் அதிக சிரமம் இல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள். இன்னும் 15 நாட்களில் பழைய தெம்பு வந்துவிடும் என்று தெம்பாக சொன்னாள். மாலத்திக்கு வைத்தீஸ்வரனின் நினைவும் விக்கியின் நினைவும் அடிக்கடி வந்தன. எப்படி இருக்கிறார்களோ என்கிற கவலை நமைச்சல் எடுத்தது. வைத்தீஸ்வரனிடமிருந்து ஒரே ஒரு கடிதம்தான் வந்திருந்தது. அவர்கள் இருவரும் இவ்வளவு தூரம் அவள் மனதை ஆக்கிரமித்திருந்தது வியப்பை அளித்தது. அவளுடைய மனநிலையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது. அன்றைய வாக்குவாதத்திற்கு பிறகு அவளாக நளினியுடன் வலிய சென்று பேசுவதை குறைத்து கொண்டாள். அவளிடம் ஏதும் விளக்கப் போனால் அதற்கு விபரீத பலன்தான் ஏற்படும் என்று தோன்றியது. அத்தை வீட்டிற்கு வந்ததில் இருந்து நளினி சற்று சமாதானமாகி போனது போல நடந்து கொண்டாள். அவள் சாதம் போட்டால் முரண்டு பண்ணாமல் சாப்பிட்டாள். அத்தை சொல்வது போல் இவளை கொஞ்சம் விட்டு பிடித்துத்தான் பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த நிலையில் டெல்லிக்கு வந்து இருங்கள் என்று இருவரையும் கூப்பிட்டால் மறுபடியும் வேதாளம் மேலே ஏறிவிடும் என்கிற பயத்தில் பேசாமல் இருந்தாள். இன்னும் ஒரு வாரத்துல நான் கிளம்பணும் அத்தை. டிக்கெட் வாங்கிடணும் என்று ஒரு நாள் அவள் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் வைத்தீஸ்வரனிடமிருந்து தந்தி வந்தது. விக்கியின் உடல்நிலை அபாயமாக இருக்கிறது என்கிற வாக்கியத்தை படித்து அவள் அதிர்ந்து போனாள். நாம் கிளம்புகிற சமயத்தில் நன்றாகத்தானே இருந்தான். என்ன ஆகிவிட்டது? திடீரென்று மனசு பதைத்து போயிற்று. நான் உடனே கிளம்பணும் அத்தை என்றாள் அவள் சங்கடத்துடன். அறையின் மூலையில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த நளினி சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். என்ன சமாச்சாரம் மாலு என்றாள் அத்தை கவலையுடன். விக்கிக்கு அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? ஆபத்தான நிலைமைன்னு எழுதியிருக்கு. நான் நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் பிளேன்ல போயிடுறேன். அவர் பாவம் தனியா திண்டாடி போயிடுவார். அவளையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த நளினி தன் புத்தகங்களை சரையில் என்று அள்ளிக்கொண்டு அடுத்த அறைக்கு போவதை அவள் சில வினாடிகள் கழித்துத்தான் உணர்ந்தாள். நீங்க தான் அவளை சமாதானப்படுத்தணும் அத்தை என்றாள் அவள் சோர்வுடன். நீ பாட்டுக்கு கிளம்பு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு. மறுநாள் அவள் கிளம்புகிற சமயத்தில் நளினி அறையை விட்டு வெளியிலேயே வரவில்லை. விமான நிலையத்தில் இருந்து டாக்ஸியில் விரைந்து வீட்டிற்குள் நுழைந்ததும் நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த வைத்தீஸ்வரனை பார்த்து அவள் திடுக்கிட்டாள். எத்தனை இளைத்து விட்டார் இந்த ஒரு மாதத்தில்! அவளை பார்த்ததும் அவர் முகத்தில் மெலிதாக ஒரு பிரகாசம் ஏற்பட்டதாக அவளுக்கு தோன்றியது. அவளை கண்டதும் அவர் எழுந்தார். ஆ, வந்துட்டியா மாலதி? குட் என்றார். அவரது நீட்டிய கரங்களை அவள் பற்றி கொண்டாள். என்ன ஆச்சு விக்கிக்கு? என்னென்னமோ ஆயிடுத்து என்றார் அவர் மெல்லிய குரலில். உங்கிட்ட அவனுக்கு எத்தனை பிடிப்பு ஏற்பட்டு போச்சுன்னு நீ கிளம்பி போனப்புறம் தான் புரிஞ்சது. நீ இல்லைன்னு தெரிஞ்சு சாப்பிடவும் குளிக்கவும் ரொம்ப முரண்டு பண்ணுவான். என்கிட்ட கொஞ்சம் சொன்னதை கேட்பான். பகதூர் ருக்மிணியால சமாளிக்க முடியல. குளிப்பாட்டும் போது காத்து பட்டுதான் என்னன்னு தெரியல, சளி பிடிச்சது. தொடர்ந்து ஜுரம் வந்தது. ஃப்ளூரசி நிமோனியான்னு அதிகமாகி இதயத்தையும் பாதிச்சு குளறுபடி ஆயிடுத்து. அவருடைய குரல் துயரத்தில் கரகரத்திருந்தது. அவள் கலங்கி போனாள். எனக்கு ஏன் எழுதல? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனேயே எனக்கு தெரிவிச்சிருக்க வேண்டாமா? ஆமா, தெரிவிச்சிருக்கணும். ஆனா இங்கேயாவது சகாயத்துக்கு ஆள்கள் இருக்கா? அங்க அத்தையை கவனிக்க யாரும் இல்லைன்னா கஷ்டமாச்சேன்னு தயங்குன. நீயும் வந்துட்டேன்னா நளினியை யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிச்ச. நீங்க இத்தனை யோசிக்கிறதுக்கு நான் என்ன அத்தனை அந்நியமா போயிட்டனா? விக்கி கிட்ட எனக்கு பாத்தியது இல்லையா?
இந்த 2.5 வருஷமா அவனை என் சொந்த பிள்ளையாட்டம் பார்த்துண்டிருக்க. எனக்கு அது தெரியும் மாலதி. இல்ல, நிச்சயமா தெரியல என்றாள் அவள் உணர்ச்சி வசப்பட்டு. தெரிஞ்சிருந்தா நீங்க படுற அளவு கவலை நானும் படுவேன்னு புரிஞ்சுருப்பேள். ப்ளீஸ் மாலதி, ஃபர்கெட் இட். நான் தந்தி கொடுத்து தானே வந்திருக்க. அவள் மௌனமாக பகதூர் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடித்தாள். இனம் புரியாத துக்கம் தொண்டையை அடைத்தது. இவர் இன்னும் என்னை நெருக்கமாக நினைக்கவில்லை, தன்னை சேர்ந்தவளாக பாவிக்கவில்லை என்கிற எண்ணம் தடுமாற வைத்தது. விக்கி எங்க இருக்கா? வீட்லையா ஆஸ்பத்திரியிலையா? ஆஸ்பத்திரியில. இப்பவே போகலாம், வாங்கோ. அவர் அவளை சமாதானப்படுத்த முயன்றவர் போல் அவள் தோளை அணைத்தபடி நடந்தார். காரில் செல்லும்போது அவள் கேட்டாள், டாக்டர் என்ன சொல்றார்? அவர் தலையை அசைத்து உதட்டை பிதுக்கினார். அவள் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் உட்கார்ந்திருந்தாள். இந்த 2.5 வருஷங்களில் ஒரு உடல் உபாதையும் இல்லாமல் இருந்தான். ஒரே மாதத்தில் எப்படி உதட்டை பிதுக்குகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிற்று? அதிக நாள் தாங்காது மாலதி. வியாதியோட போராட அவனுக்கு உடம்புலையும் மூளையிலேயும் வலுவில்ல. நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது அவன் போயிடுறதுதான் நல்லதுன்னு தோன்றது. இருந்தானா அவனுக்கும் கஷ்டம், பார்த்துக்கிற அவளுக்கும் கஷ்டம். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல என்றாள் அவள் அவசரமாக. நீயும் நானும் சாஸ்வதம் இல்ல மாலதி. அவளுக்கு சமாதானமாகவில்லை. துக்கம் சுமையாய் அழுத்திற்று. அவள் கைப்பட்ட மாத்திரத்தில், குரல் கேட்ட வினாடியில் தசைகள் எல்லாம் இளகி விக்கியின் முகத்தில் விரியும் கோணல் சிரிப்பு நினைவுக்கு வந்தது. கைகளை வெகு கஷ்டப்பட்டு கோர்த்து நமஸ்தே சொல்வதும், அவள் சாதம் ஊட்டும்போது சந்தோஷத்துடன் உடம்பை எகிரி குதிப்பதும் ஞாபகம் வந்து கண்களில் நீரை வரவழைத்தது. அவளது ஆத்மார்த்த பிரியத்தை சந்தேகம் இல்லாத ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்ட முதல் பிரகிருதி அவன். நேசத்தினால் ஜகத்தை வளைக்கலாம் என்ற அவளது சவாலுக்கு தயக்கம் இல்லாமல் பதில் சொன்ன ஒரே ஜீவன் அவன். அவன் போய்விட்டால் தன் வாழ்வின் ஆதார சுருதிகளில் ஒன்று நழுவிவிடும் என்று அவளுள் கலக்கம் ஏற்பட்டது. மௌனமாக வண்டியை செலுத்தி கொண்டிருந்த வைத்தீஸ்வரன் திடீரென்ற நினைவுக்கு வந்தவர் போல கேட்டார், அத்தைக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப தேவல, நடமாடின்னு இருக்கா. நளினி எப்படி இருக்கா? கொஞ்சம் சமாதானமாக இருக்காளா? விபரீதமா மாறியிருக்கா. இப்ப டெல்லியை பத்தி உள்ள பயத்தை விட எம் மேல கோபம் வெறுப்பும் அதிகமா போயிருக்கு. ஏன் என்றார் அவர் வியப்புடன். அவளுக்கு குரல் தழுதழுத்து போயிற்று. நான் சுயநலமா போயிட்டேன்னு அவளுக்கு கோபம். அவளை அனாதை மாதிரி எங்கேயோ விட்டுட்டு நான் யாரோடையோ ஜாலியா கார்ல சுத்தின்னு இருக்கிறதா அவ கற்பனை செஞ்சுட்டு இருக்கா. புவர் கிட் என்றார் வைத்தீஸ்வரன் யோசனையுடன். என்னை நீ கல்யாணம் பண்ணிட்டதால உன் பிரச்சனை அதிகமாயிருக்கு மாலதி. எனக்கு உன்னை நினைச்சா கஷ்டமா இருக்கு. வாட் ஹாவ் யூ கெயின்ட்? இவரால் என்னை புரிந்து கொள்ளவே முடியாது என்கிற ஆயாசத்துடன் அவரை பார்த்து அவள் மெலிதாக புன்னகைத்தாள். எங்கேயாவது ஒரு பேலன்ஸ் இல்லாம இருக்காது. ஒரு விதத்துல நஷ்டம்னா மற்றொரு விதத்துல லாபம் இருக்கும். எனக்கு இதை பத்தின கவலை எல்லாம் இல்ல. கல்யாணத்தை நான் ஒரு வியாபார ஒப்பந்தமா நினைக்கல. எனக்கு இன்னும் நிச்சயமா தெரியல மாலதி, நீ எடுத்த முடிவு சரிதானான்னு. நீங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டது தவறு என்று நினைக்கிறீர்களா என்று கேட்க துடித்த நாவை அவள் அடக்கி கொண்டாள். இப்பொழுது எந்த வாக்குவாதத்திலேயும் இறங்க மனசு தயாராக இருக்கவில்லை. ஆஸ்பத்திரியின் பெரிய கேட்டை தாண்டி வண்டி உள்ளே செல்லும் போது எதிர்த்தாற்போல் திரும்பிய ஒரு ஃபியட்டை பார்த்து அவள் திகைத்தாள். ஸ்டீரிங் வீலை ஒரு கையால் பிடித்து இன்னொரு கையால் வைத்தீஸ்வரனுக்கு கையை உற்சாகமாக அசைத்துவிட்டு விரைந்தாள் ஊர்மிளா. அதை அங்கீகரிப்பது போல் வைத்தீஸ்வரன் லேசாக தலையை அசைத்தார். பிள்ளையை பார்க்க வந்திருப்பாளோ என்கிற கேள்வி வியப்பை தந்தது. முன்பில்லாத அக்கறை இப்பொழுது ஏற்பட்டு விட்டதா? வைத்தீஸ்வரனிடம் இதை பற்றி கேட்பது அநாகரீகம் என்று தோன்றியது. ஊர்மிளாவை கண்டதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவர் போல் வைத்தீஸ்வரன் மௌனமாக காரை நிறுத்தி பூட்டி வா என்ற முன்னால் நடந்தார். லிப்டில் ஏறி துப்புரவாக இருந்த ஸ்பெஷல் வார்டுக்குள் நுழைந்து கட்டிலில் கிடந்த விக்கியின் உருவத்தை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது.
பிரேதம் போல இருந்தான். ஏற்கனவே சூம்பி இருந்த கையும் காலும் சதைப்பற்றே இல்லாமல் ஒடித்து மடித்து போட்ட குச்சிகளைப் போல ஒட்டி போய் கிடந்தன. கட்டுப்படுத்த இயலாமல் அவள் கண்களில் நீர் பெருகிற்று. முகம் வெளுத்து கண்கள் மூடிய நிலையில் படுத்திருந்த அவன் அருகில் சென்று அவள் அவனது நெற்றியை வருடினாள். விக்கி என்றாள் மிருதுவாக. நான் வந்திருக்க விக்கி. முகத்தின் தசைகள் மெல்ல மெல்ல இளகின. மிக பிரயாசைப்பட்டு அஷ்டகோணலாய் ஒரு புன்னகை மலர்ந்தது. மெல்ல வாய் திறந்து சிரிப்பாய் பரிணமித்தது. அவள் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். அவனது தோளையும் சூம்பிய கைகளையும் பரிவுடன் வருடினாள். வைத்தீஸ்வரன் அருகில் நிற்கும் பிரக்ஞையே இல்லாமல் அவனை கொஞ்சினாள். எப்படி இருக்க கண்ணு? சமத்தா இருக்கையா? சாப்பிடுறியா? அவளுடைய அதீதமான உபசரிப்புக்கும் கவனத்துக்கும் காத்திருந்தாற்போல் விக்கி சிரிப்புடன் கொஞ்சலை ஏற்றுக்கொண்டான். பிறகு திடீரென்று அழ ஆரம்பித்தான். அவள் ஆதங்கத்துடன் அவன் கன்னங்களை வருடினாள். கண்ணை துடைத்தாள். அழாத விக்கி, நான் எங்கேயும் போயிட மாட்டேன், உங்கிட்டேயேதான் இருப்ப. அவன் நீ போய் சொல்கிறாய் என்கிற தினசில் தலையை அசைத்தான். இங்கேயேதான் இருப்ப, பிராமிஸ். சற்று நிதானித்து அவன் முகத்தில் மறுபடி புன்னகை படர்ந்தது. அப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல் அவள் வைத்தீஸ்வரனை பார்த்தாள். அவருடைய கண்கள் கலங்கி இருந்தன. அவளை பார்த்து கனிவாக புன்னகைத்து அவளது இடையை அணைத்து அவர் நின்றபோது அவள் நெகிழ்ந்து போனாள். நான் இங்கேயே இருக்க, மாத்து ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் பகதூர் கிட்ட அனுப்புங்கோ என்றாள். அவசியமில்ல மாலதி, ஸ்பெஷல் நர்ஸ் போட்டிருக்க. நர்ஸ் எல்லாம் வேண்டாம், நானே இருக்க. நான் இருக்க வேண்டியது இப்ப ரொம்ப அவசியம் என்றாள் அவள் பிடிவாதமாக. நீ அனாவசியமா உன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாலதி. அவள் சோர்வுடன் அவரை பார்த்தாள். இந்த மாதிரி நீங்க பேசுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உடம்பு சரியில்லாத பலகீன நிலையில அவன் ரொம்ப அரண்டு போயிருக்கான். நான் அவன் கூட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நேசத்தை தவிர அவனுக்கு நீங்களோ நானோ என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கோ? ஓகே, உன் இஷ்டம். அவர் அறையை விட்டு கிளம்பும் போது அவள் சொன்னாள், இவனும் என் குழந்தை. அவர் நன்றி தெரிவிக்கிறார் போல் அவள் கையை பற்றி அழுத்திவிட்டு, நீ வந்து விட்டது எனக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி என்று என்னால் விவரிக்க முடியாது என்று ஆங்கிலத்தில் சொன்னார். நாள்கள் மிக மிக மெதுவாக ஊர்ந்தன. விக்கியின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டு வந்ததை அவள் துயரத்துடன் கவனித்தாள். நீங்கள் வந்த பிறகு விக்கியிடம் பெரிய மாற்றம் தெரிகிறது என்று டாக்டர் வியந்தார். அதற்கு முன்பு வியாதியுடன் போராடவே விருப்பம் இல்லாதவன் போல இருந்தான். இப்பொழுது வெகு தீவிரமாக போராடுகிறான். தன்னம்பிக்கை வந்தது போல். இத்தனை போராட்டத்திற்கும் பலன் இல்லாமல் போவதைக் கண்டு அவளுக்கு துக்கம் ஏற்பட்டது. அவள் தஞ்சாவூருக்கு கிளம்பி போன பிறகு சாப்பிடுவதையும் பால் குடிப்பதையும் நிறுத்திவிட்டான் என்று பகதூர் சொன்னான். பட்டினி கிடந்தே பலகீனமான உடம்பில் ஜுரமும் சேர்ந்து இப்பொழுது விபரீதமாகி போன நிலையில் அவன் தவிப்பது கன்றாவியாக இருந்தது. தஞ்சாவூருக்கு அவள் கிளம்பி இராவிட்டால் இன்று இவன் மரணத்துடன் போராடி கொண்டிருக்க மாட்டான் என்கிற உணர்வு அதிர்ச்சியை தந்தது. அவளிடத்தில் மூளை வளர்ச்சியில்லா இந்த பிள்ளை வைத்திருந்த அபிமானம் நம்ப முடியாததாக இருந்தது. சாப்பாட்டையும் தூக்கத்தையும் வெளி உலகத்தையும் மறந்து அவள் இரவும் பகலும் அவன் பக்கத்திலேயே இருந்தாள். அந்த வார்டு சிப்பந்திகளும் நர்சுகளும் டாக்டர்களும் அவளை கண்டு அதிசயிப்பதை உணராத தீவிரத்துடன் அவள் இயங்கினாள். அவளுடைய அத்தனை பராமரிப்புக்கும் பணியாமல் விக்கியின் நிலை மோசமாகி வந்தது. புலன்கள் எல்லாம் ஓய்ந்து மெல்ல மெல்ல சுவாசம் அடங்கி போயிற்று. எதிலோ தோற்று போனது போல் அவளை பெரிய சோகம் அழுத்திற்று. மௌனமாக அவள் அருகில் வந்து நின்றிருந்த வைத்தி தாங்க முடியாதவர் போல் அவள் முதுகை சமாதானமாக தட்டிவிட்டு வெளியேறினார். அவள் வெகுநேரம் தன்னுள் மூழ்கிய சோகத்துடன் அமர்ந்திருந்தாள். சடலத்தை அகற்றவும் கணக்கு வழக்கை தீர்க்கவும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகள் வந்து விட்டதைக் கண்டு அவள் திடுக்கிட்டு எழுந்து வைத்தீஸ்வரனை கூப்பிட வெளியே வந்தாள். அறையை ஒட்டிய ஆள் அரவமில்லாத ரேழியில் அவளுக்கு முதுகுப்புறம் காட்டிய அணைப்பில் வைத்தீஸ்வரனும் ஊர்மிளாவும் இருந்தார்கள். கேவல்களுக்கிடையில் ஊர்மிளாவின் வார்த்தைகள் ஆங்கிலத்தில் ஒலித்தன.
இனிமேல் எனக்கு தாங்காது வைத்தி. பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது. தப்பு நடந்து விட்டது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐ நீட் யூ. அவள் நிதானமாக அறைக்கு திரும்பினாள். மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனித்தாள். கணக்கு வழக்குகளை தீர்த்து விக்கியை போர்த்தி வீட்டுக்கு எடுத்து போக தயாராக்கி. தன்னுடைய நிதானத்தைக் கண்டு அவளுக்கே அதிசயமாக இருந்தது. திடீரென்ற மனசில் ஒரு மயான அமைதி பூத்தாற்போல் பிரம்மை ஏற்பட்டது. விக்கியின் மரணத்தோடு வைத்தீஸ்வரனின் மனைவியாக வாழ்ந்த சொற்ப கால வாழ்க்கைக்கு அஸ்தமனம் ஏற்பட்டு போயிற்று என்று நிச்சயமாக தோன்றிற்று. அவளையும் வைத்தீஸ்வரனையும் பிணைக்கும் இழையாக இருந்த விக்கி போன பிறகு வேறு எந்த இழை மீண்டும் பாலமாக இணைக்கும் அளவிற்கு பலமாக இருக்கும்? நாடகத்தில் ஒரு சிறிய பாகத்தை ஏற்க வந்தவள் அவள். அந்த பாகம் முடிந்த பிறகும் தொடர்ந்து மேடை மேல் நின்றால் யார் ரசிப்பார்கள்? ஓ, நான் பெரிய பாகத்தை ஏற்க வந்தேன் என்று மன்றாடினாலும் யார் அவள் விருப்பத்தை அனுசரிக்கப் போகிறார்கள்? இந்த காவியத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே கதாநாயகி ஊர்மிளாதான் என்று எனக்கு எப்படி தோன்றாமல் போய்விட்டது? எனக்கு இன்னும் நிச்சயமா தெரியல மாலதி. நீ எடுத்த முடிவு சரிதானான்னு. வைத்தீஸ்வரனின் குழப்பத்துக்கு இதுதான் காரணம். அவளிடம் பூரணமாக நெருங்காததற்கும் இதுதான் காரணம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐ நீட் யூ. சுபாவீக கருணை உள்ளம் கொண்ட வைத்தீஸ்வரனின் இந்த வார்த்தைகளினால் பாதிக்கப்படாமல் இருப்பாரா? அதுவும் பெற்ற குழந்தையை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள முடியாது என்று பகிங்கரமாக பிரிந்து போனவள் மீது தனக்கு ஏதும் கோபம் இல்லை என்று ஒத்துக்கொள்வாரா? அவளது இன்றைய நிலையைக் கண்டு பச்சாதாபப்படமாட்டாரா? அந்த மாதிரியான ஒரு இக்கட்டில் நான் இங்கு இருப்பது அவருக்குத்தான் சுமை. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர் தவிக்கப் போகும் தவிப்பை நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன்? இந்த கல்யாணத்தினால் உனக்கு என்ன லாபம்? திரும்ப திரும்ப மண்டையில் அடிக்கிறாற்போல் கேள்வி ஞாபகம் வர அவள் அதிர்ந்தாள். சூன்யம் என்று அவள் ஏமாற்றத்துடன் சொல்லிக் கொண்டாள். விக்கி கூட ஏமாற்றி விட்டான். வைத்தீஸ்வரனின் பிரியத்தை சம்பாதிக்க முடியவில்லை. நளினி கை நழுவியே போய்விட்டாள். நேசம், பிரியம் இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள், மிடில் கிளாஸ் பிரம்மைகள். சத்தியத்தின் ரேகை ஒரு துளி அவற்றின் மேல் பட்டிருந்தால் கூட இப்படிப்பட்ட விளைவு இருக்காது. நான் தோற்று போனேன். சாதாரண தோல்வி இல்லை, இது கசையடி தோல்வி. மீண்டும் எழ முடியாதபடி. எனக்கு மனித இயல்புகள் புரியவில்லை. சம்பவங்களின் தாத்பரியங்கள் புரியவில்லை. பிறந்ததில் இருந்து இன்று வரை ஏதோ கற்பனை தேரில் மிதந்து கற்பனை வாழ்வு வாழ்ந்து வந்திருக்கிறேன். இந்த கற்பனையில் உதித்த எண்ணங்களை லட்சியங்கள் என்று சத்தியம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். விஞ்ஞான ரீதியான மனித இயல்புகள் இயங்கும் என்று நான் எதிர்பார்த்தது எனது அறியாமையால். ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கு ஆக்கப்பூர்வமான முடிவுதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தது வேதமையால். A positive action may also have a negative reaction. அத்தை இதற்கு வெகு சுலபமாக காரணம் சொல்லிவிடுவாள். விதி, தலைவிதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரவமாய் நிற்கும் ஏதோ ஒரு சக்தியின் ஆட்டுவித்தல் இது என்பாள். துக்கிரி ஜாதகம் உன்னுடையது, அதில் மங்களத்தை எப்படி எதிர்பார்க்கலாம் என்பாள். துக்கம் விசாரிக்க வந்த கும்பல் ஓயும் வரை அவள் பொறுமையாக இருந்தாள். விக்கி இல்லாத வீட்டில் தான் ஒரு அனாவசிய சுமையாக நிற்பது போல் வினாடிக்கு வினாடி அதிக உறுத்தல் ஏற்பட்டது. தன்னுள் மூழ்கி போன துக்கத்துடன் கனவில் மிதப்பவரைப் போல் வளைய வந்த வைத்தீஸ்வரனை பார்க்க பார்க்க அவளுக்கு தாங்க முடியாத விசனம் ஏற்பட்டது. அவர் மேல் அவளுக்கு இருக்கும் அபிமானத்தை யார் புரிந்து கொள்வார்கள் என்று திகைப்பு ஏற்பட்டது. அந்த அபிமானத்திற்காகவே விளைவுகளை பற்றிய யோசனையே இல்லாமல் பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது தனக்கு மட்டுமே புரியும் என்று அவள் சொல்லிக் கொண்டாள். தன்னுடைய பிடிவாதமான முடிவு எத்தனை அசட்டுத்தனமானது என்று இப்பொழுது புரிந்தது. யோசிச்சு பாத்தியா? முதல் பெண்டாட்டி அதே ஊர்ல உசுரோட இருக்காங்கற. யோசித்தே பார்க்கவில்லை என்று இப்பொழுது தெரிந்தது. அத்தைக்கு இருக்கும் யோசனை திறன் கூட நமக்கில்லை.
யோசனை செய்ய முடியாத அளவுக்கு வைத்தீஸ்வரனிடம் மனசு வசமிழந்து போயிருந்தது. அதுதான் காரணம். அந்த அளவுக்கு வைத்தீஸ்வரன் அவளிடம் வசமிழந்து போகாததுதான் அவள் போட்ட கணக்கு தப்பாகி போனதற்கு காரணம். இந்த விஷ பரீட்சையினால் எனக்கு தோல்வி மட்டுமில்லை, மிக பெரிய நஷ்டம். நளினியின் நேசத்தை முழுவதும் இழந்துவிட்டேன். அதை திரும்ப பெறுவது சாத்தியமா? காலம் கடந்திருக்குமோ? அடுத்த 2-3 நாள்களுக்குள் அவள் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். கூடத்து மூலை மேஜையில் இன்னமும் மதர்த்த அலட்சிய சிரிப்புடன் வீற்றிருந்த ஊர்மிளாவின் புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டாள். என்னுடைய வேலை முடிந்தது, நீயே வந்து பொறுப்பெடுத்துக்கொள். வைத்திக்கு உன்மேல் விரோதம் இல்லாதது உன்னுடைய அதிர்ஷ்டம். வைத்தீஸ்வரன் வழக்கத்தை விட அதிகமாக வேலையில் ஆழ்ந்து போனார். வீட்டிற்கு தாமதமாக வரும்போதெல்லாம் ஊர்மிளாவை பார்த்துவிட்டு வருகிறார் என்று அவளுக்கு தோன்றியது. 1 மாசமா வேலையை சரியா கவனிக்க முடியாததால நிறைய அரிய சேர்ந்து போச்சு. எல்லாத்தையும் அவசரமா கிளியர் பண்ணி ஆகணும். நான் சாயந்தரம் வர நாழி ஆகும் என்று அவர் அன்று காலை சொல்லிவிட்டு போனார். விக்கி இறந்து போனதில் இருந்து மனதில் தீர்மானமாகி போயிருந்த முடிவின்படி அவள் சாமான்களை மூட்டை கட்டினாள். ஒரு கடிதம் எழுதி வைத்தீஸ்வரனின் பார்வையில் படும்படி வைத்துவிட்டு டாக்ஸிக்கு போன் செய்து வண்டி ஏறும்போது திகைத்து நின்ற பகதூரிடம், வீட்டை பார்த்துக்கொள் பகதூர், நான் ஊருக்கு போகிறேன் என்றாள். சட்டென்று அதிர்ச்சியில் கலங்கி போன முகத்துடன் அவன், சீக்கிரம் வந்து விடுங்கள் மேம்சாப், நீங்கள் இல்லாவிட்டால் சாபுக்கு ரொம்ப கஷ்டம் என்றான். எத்தனை பாமரத்தனமாக பேசுகிறான் என்று நினைத்து சிரிப்பு வருகையில் கண்களில் நீர் நிறைந்தது. சந்தேகம் கண்களில் நிழலாட, சீக்கிரம் வந்து விடுங்கள் என்றான் அவன் மறுபடியும். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், வீட்டையும் சாபையும் நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் பகதூர் என்றபோது துக்கம் தொண்டையை அடைத்தது. டாக்ஸியில் கிளம்பியதும் கண்களில் இருந்து நீர் கட்டுக்கடங்காமல் பெருகிற்று. விமானத்தில் சென்னைக்கு சென்று அங்கிருந்து தஞ்சாவூருக்கு ரயிலில் சென்று அத்தை வீட்டை அடைந்ததும் அத்தைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி முகத்தில் நன்றாக தெரிந்தது. அறைக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நளினியின் விழிகள் வியப்பில் விரிந்தன. வா மாலு என்றாள் அத்தை தன்னை சமாளித்து கொண்டு. என்ன இது திடீர்னு? அவள் விரக்தியுடன் சிரித்தாள். நான் எடுக்கிற முடிவெல்லாம் இப்படித்தான் திடீர்னு இருக்கும் அத்தை. உங்களுக்கு அதிர்ச்சி தரும்படியா? இதுதான் கடைசி அதிர்ச்சி, இனிமே இருக்காது. அத்தையின் முகத்தில் கவலை தெரிந்தது. நளினி அறைக்குள் முழுவதும் சென்று மறைந்து கொள்ளாமல் கதவோரத்தில் தயங்கி நின்றாள். எனக்கு புரியல மாலு, அந்த பிள்ளை எப்படி இருக்கான்? அவன் போயிட்டான் அத்தை. கண்களை மறுபடி கண்ணீர் நிறைத்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுறா, ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத, உபயோகம் இல்லாம படுத்த படுக்கையா இருந்த குழந்தைக்காக, அதுவும் மூத்தாளுடைய குழந்தைக்காக நான் இத்தனை துக்கப்படுறேன்னு அவன் ஒருத்தனுக்குத்தான் உன் மனசு புரிஞ்சிருந்தது. பிரியத்தை பிரியமா ஏற்க தெரிஞ்சது. அவன் போனப்புறம் எனக்கு அங்க வேலை இல்லைன்னு தோணி போச்சத்த. ஏன் மாலு? அவள் தலையை குனிந்து கொண்டாள். எப்படி விளக்குவது என்று புரியாமல் விழித்தாள். எனக்கு எப்படி சொல்றதுன்னு புரியல அத்த. எனக்கும் அவருக்கும் நடுவுல அவன்தான் பாலமாயிருந்தான். அவன் போனப்புறம் நான் அவருக்கு அனாவசிய சுமையா போயிடுவேன்னு பயம் ஏற்பட்டு போச்சு. என்ன மாலி இது? அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவ. ஒரு வேலைக்காரிக்கு சீட்டை கிழிச்சு அனுப்புற மாதிரி உன்னை அனுப்பிச்சிட்டாருனா என்ன மாதிரி மனுஷன் அவர்? நானாவே வந்துட்டேன் அத்த, அவர் அனுப்பல. அவர் இப்பவும் ரொம்ப நல்லவர். அதுக்காகவே அவருக்கு சங்கடத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே வந்துட்ட. விக்கியோட அம்மா மறுபடியும் அவரோட சேரணும்னு ஆசைப்படுறா அத்த. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு நீங்க ஆரம்பத்திலேயே பயந்தேள். எனக்கு தான் புத்தி இல்லாம போச்சு. என் மனசுல இருக்கிற பெரியத்தினால எல்லாரையும் ஜெயிச்சுடலாம்னு நினைச்சேன். நான் போட்ட கணக்கு தப்பா போச்சு. பெத்த பெண்ணே என்னை விரோதியா பாவிக்க ஆரம்பிச்சுட்டா. இதை விட வேற என்ன நஷ்டம் வேணும்? யோசிச்சு பார்த்தேன். நான் அங்க தொடர்ந்து இருந்தேன்னா அவருக்கு சங்கடம். அதோட நளினியும் என் கை நழுவி போயிடுவா. அவளையும் இழக்க நான் சித்தமா இல்ல அத்தை. அத்தை திகைப்பு மாறாமல் அவளை பார்த்தபடி சில வினாடிகள் உட்கார்ந்திருந்தாள். வைத்தீஸ்வரனை நீ ரொம்ப பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணிண்ட மாலு.
அந்த பிரியம் என்னைக்கும் இருக்கும் அத்தை. சில பேருக்கு கொடுப்பினை அவ்வளவுதான்னு நீங்க சொல்ல மாட்டேள். அத்தையின் முகத்தில் அதீதமான துயரம் தெரிந்தது. நீ அவரை பத்தி ஒவ்வொரு தடவை வரும்போதும் ரொம்ப உசத்தியா பேசும்போது வாஸ்தவத்துல உனக்காக நான் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தேன். கடைசியில உனக்கு விடிவு கிடைச்சு போச்சுன்னு. இப்பவும் அவர் ரொம்ப உசத்தியானவர் தான் அத்தை. அத்தை யோசனையுடன் பார்த்தாள். அப்படிப்பட்டவராயிருந்தா நிச்சயம் நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டார். நடந்துக்கிறாரோ இல்லையோ அவருக்கு என்னால சங்கடம் எதுக்கு? அதை தவிர இந்த பெண் காட்டுற துவேஷத்தை பார்த்து கலங்கி போயிட்ட. கடைசியில யாருக்கும் வேண்டாதவளா போயிட்டேன்னா எப்படி தாங்கிறதுன்னு கிளம்பி வந்த. வயசு கோளாறுனால ஒரு பெண் அசட்டு பிசட்டுன்னு நடந்துண்டானா அதுக்காக நீ புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துடுறதா? அத்தையின் புலம்பல்களை காதில் போட்டு கொள்ளாமல் அவளையே ஒரு குற்ற உணர்வுடன் பார்த்தபடி வளைய வரும் நளினியை கவனிக்காமல் அவள் தன் யோசனைகளில் மூழ்கியவளாயிருந்தாள். வைத்தீஸ்வரனை பற்றிய யோசனையை முற்றிலும் அகற்ற முயன்று தோற்று போனாள். சமையலில் புகுந்து அடுப்படியில் நிற்கையில் தோட்டத்து ரோஜா பதியன்களை கவனிக்கையில் அவருடைய கனிவான பார்வை குறுக்கே நின்றது. சாப்பாடு பிடிக்காமல் தூக்கம் வராமல் மனசில் ஏற்பட்ட வெறுமையுடன் மௌனமாக வீட்டை சுற்றும்போது தன் நிலையை நினைத்து அவளுக்கே திகைப்பேற்பட்டது. திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்த தன்னை பற்றி என்ன நினைப்பார் என்று மனசு குறுவுறுத்தது. அன்று மாலை ரோஜா செடியை கிளறி கொண்டிருந்த போது, நான் தண்ணி விடட்டுமா அம்மா என்ற நளினியின் குரல் கேட்டு அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நளினியின் முகத்தில் புதிதாக ஒரு மென்மையும் ஆர்வமும் சிநேக பாவமும் தெரிந்தன. சட்டென்று பிரவாகமாய் ஒரு சந்தோஷம் மனதை நிறைத்தது. விட என்றாள் அவள் சிரித்தபடி. நளினி உற்சாகமாக அங்கும் இங்கும் பரபரத்தாள். சடார் என்று பூட்டியிருந்த மனக்கதவு திறந்தாற்போல் அவளது சின்ன உலகத்து பெரிய விஷயங்களை எல்லாம் அவிழ்க்கையில் லேசாகி போன மனசுடன் மாலத்தி பாத்திகளை கொத்தினாள். அம்மா, யாரோ வந்திருக்கா. அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். வைத்தீஸ்வரன் பார்வையில் கனிவை தேக்கி அவளையே பார்த்தபடி அவர் சுய நினைவு வந்தவர் போல் நளினியின் தோளை அணைத்து புன்னகைத்தார். யாரோ இல்ல, உங்க அப்பா வந்திருக்க. சரேல் என்று மாலதியின் பக்கம் திரும்பி மெல்லிய கோபம் இழையோட கேட்டார். இத்தனை அசட்டுத்தனமா உன்னால எப்படி நடந்துக்க முடிஞ்சது? உன்னுடைய துணை எனக்கு இப்பதான் அதிகமா தேவைன்னு புரியலையா? உணர்ச்சி வசப்பட்டு அவள் பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். அவர் சமாதானமாக மெல்ல நகைத்தார். சர்மா சொன்ன மாதிரி உன் மூளை மழுங்கித்தான் போச்சு. இல்லைனா என்னை பத்தி இத்தனை மோசமா கணிச்சிருக்க மாட்ட. ஊர்மிளாவோட நான் மறுபடியும் இணைஞ்சு போவேன்னு எப்படி எதிர்பார்த்த? விக்கி ஒருத்தனுக்குத்தான் மனுஷாளுடைய தராதரம் புரியும்னு நினைச்சியா? அவள் திக்கு முக்காடி போனாள். வார்த்தைகள் வராமல் திணறுகையில் அவர் நளினியின் கைகளை பற்றி சொன்னார். உங்க அம்மாவுடைய ஸ்டண்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க 2 பேரையும் டில்லிக்கு வாங்கோன்னு கூப்பிட மாட்டேன். பயப்படாத. ரொம்ப நாளா ட்ரை பண்ண மாத்தல் கிடைச்சுடுத்து மெட்ராஸுக்கு. மெட்ராஸ்னா உனக்கு அலர்ஜி இல்லையே? நளினி வெட்க சிரிப்புடன் தலையசைத்தாள். வாங்கோ மாப்பிள்ளை என்றபடி அத்தை வந்தாள். நீங்க வருவேள்னு எதிர்பார்த்தேன். வைத்தீஸ்வரன் சிரித்தார். உங்க மருமாள் ஏன் இத்தனை அசடா இருக்கா? அதான் எனக்கும் புரியல. மாலதிக்கு அவர்கள் பேச்சு சிரிப்பை தந்தது. காரண காரியத்தின் சுழற்சி இம்மி பிசகாமல் விஞ்ஞான கதியில் தான் இயங்குகிறது என்கிற பிரக்ஞை அளித்த புதிய தெம்பில் மென்மையாக சொன்னாள். எனக்கு புரிகிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாததால. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.